Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கில் லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ், பார்ச்சுரேஷன் ப்ராசஸ். இந்த பார்ட்டோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்ற ப்ராசஸ் அப்படின்றது 20 days ஒன்ஸ் வந்து நடக்கிற ப்ராசஸ் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஸோ இன் ஃபீமேல் ப்ரைமேட்ஸ் லைக் மங்கி, ஏப்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வர அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவேஷன் பியூபர்ட்டி டைமில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேர் வந்து மெனார்க் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன் ஹியூமன் மேல்ஸ் மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் ரிப்பீட்டட் அண்ட் இன்டர்வல் ஆஃப் 28 or 29 days. ஸோ 28 days ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ரிப்பீட்டடாக. ஸோ ஃப்ரம் இந்த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மென்ஸ்ட்ரேஷன் டில் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு மென்ஸ்ட்ரேஷன் நடந்தால் அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவலேஷன் மொத்தம் வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ருவல் ஆர் ப்ளீடிங் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் வந்து ப்ராலிஃபரேட்டரி ஃபேஸ், ஸோ தேர்டு ஃபேஸ் வந்து ஓவலேட்டரி ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லூட்டியல் ஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர் ஃபேஸஸில் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓவலேஷன்ஸ் அப்படின்ற டைமில் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. 14th டே ஓவலேஷன் டே பார்த்தோம் அப்படின்னா 14th டே வந்து சொல்லுவாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் ஃபேஸஸ் வந்து 1 to 5 days ஆர் 7 days இருக்கும். சரிங்களா? அதே வந்து செகண்ட் ஃபேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராலிஃபரேட்டரி ஃபேஸ் ஆர் ஃபாலிகுலார் ஃபேஸுன்றதை இங்கே சொல்லுவாங்க. அது வந்து 6 to 13th டே வரைக்கும் இருக்குது செகண்ட் ஸ்டேஜ். தேர்டு ஸ்டேஜ் ஓவலேஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14th டே, அதுதான் ஓவலேஷன் ஸ்டேஜ். ஸோ லாஸ்ட் ஃபேஸ் லூட்டியல் ஆர் செக்ரிட்டரி ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 to 28 days. ஸோ இப்போ இந்த மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஊஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ். ஊஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பிரைமரி ஃபாலிகல், செகண்டரி ஃபாலிகல், டெர்ஷரி ஃபாலிகல்ஸ், கிராஃபியன் ஃபாலிகல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது ஓவரிலையும் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த யூட்ரஸ்லையும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றது அட் அ டைமில். ஸோ ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓவரியில் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. சைமல்டேனியஸாக ஓவரிலையும் சேஞ்சஸ் நடக்கும், இதில் யூட்ரஸ்லையும் சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் இந்த 4 phases. சரிங்களா? அந்த 4 ஸ்டேஜ் பார்க்குறோம் அப்படின்னா. சரிங்களா? அதே மாதிரி வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒன் டைம் வந்து ஓவரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேர்டு ஸ்ட்ரக்சர். அந்த பேர்டு ஸ்ட்ரக்சர்ஸில் ஒன் டைம் வந்து லெஃப்ட் டைம் வந்து எக் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் மந்த் வந்து ரைட் சைடு வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டயக்ராமு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயினான ஹார்மோன்ஸாக. ஸோ இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளுக்கு மெயினான ஹார்மோன்ஸாக எதோ சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது வந்து யார் வந்து செக்ரீட் பண்ணுவா அப்படின்னா ஓவரி வந்து செக்ரீட் பண்ணும். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனு. அதே வந்து ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்றது கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பிரைமரி ஃபாலிகுல், செகண்டரி ஃபாலிகுல், டெர்ஷரி ஃபாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கிராஃபியன் ஃபாலிகுல்ஸ் அது மெச்சூரிட்டி ஸ்டேஜ் தான் கிராஃபியன் ஃபாலிகுல்ஸ். ஊஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஊஜெனிசிஸ் ப்ராசஸை பார்த்துட்டு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஊஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் பிரைமரி ஃபாலிகுல்ஸ்குள்ளே இருக்கிறது பிரைமரி ஊசைட், செகண்டரி ஃபாலிகுல்ஸ்குள்ளே இருக்கிறது பிரைமரி ஊசைட், டெர்ஷரி ஃபாலிகுல்ஸில் தான் செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து கிராஃபியன் ஃபாலிகுல் அப்படின்ற மெச்சூர் ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறது எது அப்படின்னா டெர்ஷரி ஃபாலிகுல்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த கிராஃபியன் ஃபாலிகுல்லேருந்து எக் வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து ஓவலேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ரப்சர் ஆகி எக் ரிலீஸ் ஆகுது, ஓவலேஷன். அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிகுல்ஸ் தான் எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கார்பஸ் லூட்டியமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கார்பஸ் லூட்டியம் தான் ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுவாங்க. அந்த கார்பஸ் லூட்டியமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எக் ரிலீஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எண்டோமெட்ரியம் லேயரை திக்கன் பண்ணுவாங்க ஃபார் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்கு. இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன்ஸ் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜென்ரேட் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு கார்பஸ் ஆல்பிகனாக மாறும். அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டாக இருப்பாங்கன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ
இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், தேர்டு வந்து ஓவுலேஷன் ஃபேஸ், ஸோ ஃபோர்த்து வந்து லூட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்றது ஓகேவா. ஸோ மேஜர் ஈவெண்ட் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராசஸ் பார்த்தோம். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்றது லாஸ்ட் ஃபார் 3 to 5 days நடக்கிறது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த ஸ்டேஜஸில் எந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த ஸ்டேஜஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றது எண்டோமெட்ரியம் லேயர் வந்து பிரேக் டவுன் ஆகும் ஓகேவா. யூட்ரஸில் 3 லேயர் பார்த்துருப்போம், பெரிமெட்ரியம், எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம் அப்படின்ற லேயர் ஓகேவா. ஸோ அப்போது அதில் எண்டோமெட்ரியம் லேயர் வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகி சம் லிக்விடாக ரிலீஸ் ஆகும் த்ரூ வெஜைனா வழியா. ஸோ இதுதான் வந்து menstrual ஃபேஸஸில் நடக்கிறது. மென்ஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்லி அக்கர் இஃப் த ரிலீஸ் ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ்டு. ஸோ அந்த எக் வந்து ஃபெர்டிலைஸ்டு ஆகலை அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன், ஸோ மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்காது, அப்போ அது வந்து ப்ரெக்னன்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறேன், ஒரு க்ளூ மாதிரி ஓகேவா. அதே மாதிரி சில கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரும். ஸ்ட்ரெஸ், புவர் ஹெல்த்து ஓகேவா. ஸோ பாடியில் சம் இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கும்போது, அந்த மாதிரி சில டிஸார்டர் இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த ஃபேஸில் ஓவரியில் என்ன நடக்குது, யூட்ரஸில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் இந்த ஓவரி grow to become a fully mature graphene follicles. ஸோ ப்ரைமரி ஃபாலிகுல்ஸாக இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் பியூபர்ட்டி டைமில் 70,000 to 80,000 ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் லெஃப்ட் இன் ஈச் ஓவரி அப்படின்றத பார்த்தோமா. அதில் ஒவ்வொரு ப்ரைமரி ஃபாலிகுல்ஸும் இந்த ஃபார்மேஷன்ஸ் நடத்துவாங்க, அதை எக்காக வந்து ரிலீஸ் ஆகும். அதில் ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் வந்து கிராஃபியன் ஃபாலிகுல்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே வந்து எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்ரஸ் ரீஜென்ரேட், எண்டோமெட்ரியம் பிரேக் டவுன் ஆன எண்டோமெட்ரியம் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ரீஜென்ரேட் ஆகுது. அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா ப்ராலிஃபரேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா சம் ஹார்மோன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல். அதில் வந்து பிட்யூட்டரி அண்ட் ஒவாரியன் ஹார்மோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. பிட்யூட்டரி ஹார்மோன்ஸாக எதோ சொல்லுவோம் அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்றதை இங்கே சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோன்ஸோட லெவல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். LH அண்ட் FSH ஹார்மோன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது டியூரிங் த ஃபாலிகுலர் ஃபேஸஸில். அதே மாதிரி ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபாலிகுல்ஸ் க்ரோ ஆகும்போது ஈஸ்ட்ரோஜனை வந்து செக்ரீட் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவரி வந்து செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஓகேவா. ஸோ இந்த LH அண்ட் FSH மூலமா அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. எதுக்காண்டி அப்படின்னா ஃபாலிகுல்ஸ் க்ரோத்துக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரூலா ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் 14th டேவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவுலேஷன் பீரியட்ன்றதை சொல்கிறாங்க. இந்த 14th டேயில் LH அண்ட் FSH ஹார்மோன்ஸ் வந்து பீக் லெவலில் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ரேப்பிடாக செக்ரீட் ஆகும்ன்றதை சொல்லுவாங்க. LH வந்து ரேப்பிடாக செக்ரீட் ஆகும் டியூரிங் மிட் சைக்கிளில். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா LH சர்ஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து 14th டேயில் பீக் லெவலில் இருக்கும் ஹார்மோன்ஸ் லெவல், அதை தான் LH சர்ஜ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவுலேஷன் அப்படின்றது கிராஃபியன் ஃபாலிகுல் ரப்சர் ஆகி ஓவமை ரிலீஸ் பண்ணுற அந்த தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவுலேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவுலேட்டரி ஃபேஸை ஃபாலோ பண்ணிட்டு வருது லூட்டியல் ஃபேஸ். இந்த டைமில் தான் கார்பஸ் லூட்டியம் கிராஃபியன் ஃபாலிகுல்ஸோட ரிமைனிங் பார்ட் கார்பஸ் லூட்டியமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பஸ் லூட்டியம் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது ப்ரொஜெஸ்டிரான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. எதுக்காண்டி அப்படின்னா எண்டோமெட்ரியம் லேயரை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா எண்டோமெட்ரியமில் தான் போய் எம்படட் ஆகும் ஜைகோட்டா ஓகேவா. ஸோ அப்போது எண்டோமெட்ரியம் வந்து இஸ் நெசசரி ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்கு இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பஸ் லூட்டியம்லேருந்து செக்ரீட் ஆகிற இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் எண்டோமெட்ரியம் லேயரை மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபார் இம்ப்ளான்டேஷன்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் எல்லா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப், எல்லாமே ப்ராசஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அப்போ மென்ஸ்ட்ரேஷன்ஸ் நடக்காது. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன்ஸ் நடக்கலை அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் டீஜென்ரேட் ஆகுது. திஸ் டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் லீடிங் டு மென்ஸ்ட்ரேஷன்ஸ் மார்க்கிங் அ நியூ சைக்கிள். டீஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து மார்க்கிங் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன் மேலுக்கு
த்ரூ அந்த ஓல்டு ஆனாலும் அந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் எக் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது அரௌண்ட் 50 years ஆஃப் ஏஜில் ஸ்டாப் ஆயிரும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெனோபாஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ cycle menstruation is an indicator of normal reproductive phase and extend between menarche and menopause. menarche and menopauseக்கு பிட்வீனில் வர அந்த இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா menstrual cycle. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது எங்கே நடக்குது? இஸ்த்மஸ் ஆஃப் ஆம்புலரி ரீஜியன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. டியூரிங் காப்புலேஷனில் சிமன் வந்து பென்னஸ் வழியாக ரிலீஸ் ஆகுது இன்டூ வெஜைனா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் வந்து இன்செமினேஷன். ஃபஸ்ட்டு கேமட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறம் என்னது? இன்செமினேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் பார்ட். அதுதான் இன்செமினேஷன் அப்படின்றது. அப்போ ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேப்பிடாக மூவ் ஆகும், யூட்ரஸ் ரீச் ஆகுது. ஓகேவா? ஃப்ரம் வெஜைனா வழியாக ரிலீஸ் ஆகுது, த்ரூ யூட்ரஸில் போய் ரீச் ஆகுது. அது கடைசி ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா ஆம்புலரி ரீஜனில் ரீச் ஆகும். ஓகேவா? ஃபெலோப்பியன் டியூபோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஆம்புலரி ரீஜனில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது அந்த ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகி வரும். அந்த டைமில் ஸ்போமும் ரிலீஸ் ஆகி வருது. ஸ்போம் வந்து வஜைனா வழியாக மூவ் ஆகி யூட்ரஸில் ரீச் ஆகுது. ஸோ அப்படி அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன்ன்றது நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெர்டிலைசேஷன்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்லி ஓவம் அண்ட் ஸ்போம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமல்டேனியஸாக ஓவமும் ஸ்போமும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஆம்புலரி ரீஜனில் அந்த டைமில் தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது நடக்குது. எல்லா காப்புலேஷன்ஸ்லையுமே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்றது பாசிபிள் கிடையாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஷன் ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓவமோட லேயராக எதை சொல்லுவாங்கன்னா கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெல்லுசிடா, பெரிவிட்டலைன் ஸ்பேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்போமோட ஹெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் அக்ரோசோம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அந்த அக்ரோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் ஒரு என்சைம் அயாலுரோனிடேஸ் அப்படின்ற என்சைம் இருக்குன்றதை பார்த்தோம். இந்த அயாலுரோனிடேஸ் என்சைம் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓவமோட அனதர் 3 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி போகும். ஓகே, அப்போ அந்த டைமில் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் ஸ்பெர்ம் கம் இன் கான்டாக்ட் வித் ஜோனா பெல்லிசிடா லேயர் ஆஃப் த ஓம். அண்ட் அந்த ஜோனா பெல்லிசிடா லேயரில் அந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகும்போது அது வந்து மெம்பரெயினில் சம் சேஞ்சஸ் நடந்து ஒரு ஸ்பெர்ம் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அனதர் ஸ்பெர்மை என்ட்ரு ஆகிறத என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் என்ஷூர் தட் ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் கேன் ஃபெர்டிலைஸ்டு பை ஓவம். ஸோ ஒரு ஓவமில் ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஷன் நடக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்ரோசோம் அப்படின்ற அக்ரோசோம் அப்படின்ற ஸ்பெர்மோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான் அக்ரோசோம். அந்த அக்ரோசோம்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த செக்ரீஷன் மூலமா அந்த ஓவமில் இருக்கிற அந்த லேயர்ஸ் ஜோனா பெல்லிசிடா, பெரிவிட்டலைன் ஸ்பேஸ், கொரோனா ரேடியேட்டா எல்லாமே பிரேக் டவுன் ஆகி உள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அப்படி என்ட்ரு ஆகும்போது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஊஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸில். ஊஜெனிசிஸில் என்ன பார்த்தோம்? ஊகோனியா mother cells, some cells of oogonia, some primary oocytes. அந்த primary oocytes meiosis 1ல டெம்பரவரியாக ப்ரொஃபேஸ் 1ஓட அரெஸ்ட் ஆகி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அந்த கேர்ள் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைமரி ஊசைட்ஸ் மியாசிஸ் 1 கம்ப்ளீட்டாக நடந்து செகண்டரி ஊசைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதான் வந்து மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிளில் எக்காக வந்து ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ். அப்போது மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்கலை, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. அப்போது அந்த மியாசிஸ் செகண்டரி ஊசைட்ஸ் மியாசிஸ் 2 கம்ப்ளீட்டாக நடந்தால் தான் எக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த மியாசிஸ் 2 எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்பெர்ம் வந்து ஓகேவா, இந்த ஸ்பெர்ம் அப்படின்றது ஒன்ஸ் என்ட்ரு ஆனவுடனே அப்போ மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நடந்து செகண்டரி ஆப்ளாய்டு எக், அந்த செகண்டரி ஊசைட்ஸ் கம்ப்ளீட்டாக மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து ஆப்ளாய்டு எக் அண்ட் செகண்ட் போலார் பாடியை ஃபார்ம் பண்ணுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ளாய்டு நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகேவா? ஸோ ஆப்ளாய்ட் நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ டிப்ளாய்ட் ஜைகோட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது அப்படி தான் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தான். ஸோ இப்போது வந்து பேபியோட செக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ மேலுக்கு வந்து XY, ஃபீமேலுக்கு வந்து XX. இது வந்து ஒரு மதர் ஃபாதர் குரோமோசோம், ஃபாதர் மதர் குரோமோசோம் எடுத்துட்டோம் அப்படின்னா
ஸோ ஸ்போம் வச்சு தான் நம்ம வந்து அந்த பேபியோட செக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்போமோட அந்த குரோமோசோமை வச்சு தான். இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா மேல், எக்ஸும் சேர்ந்தா ஃபீமேல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாதரை வச்சு தான் அந்த பேபியோட செக்ஸ் பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. 50% ஸ்போம் வந்து கேரி எக்ஸ் குரோமோசோம், 50% ஸ்போம் கேரி ஒய் குரோமோசோம். அதே மாதிரி ஃபீமேலை பார்த்தோம் அப்படின்னா 50% எக் வந்து கேரி எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம், டபுள் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். அது ஸ்பிளிட் ஆனாலுமே எக்ஸ் தான். ஸோ இது ஃபியூஷன்ஸ் ஆகிறது மூலியமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து பேபியோட செக்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜைகோட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா சிங்கிள் செல்லில் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜைகோட்டா. அப்போ அந்த ஜைகோட் வந்து இப்போ ஆம்ப்ளரி ரீஜனில் என்ன நடந்துச்சு, ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சா. இப்போ அந்த ஆம்ப்ளரி ரீஜனில் நடந்த அந்த ஃபெர்டிலைசேஷன் மூலியமாக அந்த ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஜைகோட் இப்போ எங்கே மூவ் ஆகணும், யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் லேயரில் போய் எம்படட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜைகோட் வந்து இஸ்தமஸ் ஆஃப் ஓவிடக்ட் இஸ்தமஸ் அப்படின்றது ஃபலோப்பியன் டியூபோட ஒன் ஆஃப் த பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபண்டிபுலம், அடுத்த ஆம்புலா, அதுக்கப்புறம் தான் இஸ்தமஸ். அந்த இஸ்தமஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஜைகோட் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? அப்படி மூவ் ஆகும்போது அங்கே கண்டினியூவாக அங்கே செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கு அந்த ஜைகோட்டில். அதை தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ளீவேஜ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்டோமியர். 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் பிளாஸ்டோமியர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ரியோ வித் 8 to இப்படி தான் இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிவிஷன் நடந்து 100 ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது போய் எம்படட் ஆகும். இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, இம்ப்ளான்டேஷன். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமடோஜென்சிஸ், அடுத்து கேமடோஜென்சிஸ்க்கு அப்புறம் இன்செமினேஷன்ஸ், தேர்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன், ஃபோர்த் வந்து என்னது, இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? ஸோ அப்போ 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸை வந்து என்னன்னு சொன்னோம், க்ளீவேஜ் அப்படின்றத பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ராசஸ் வந்து டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கு, அது க்ளீவேஜ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்து 8 to 16 டாட்டர் செல்ஸ். ஓகேவா? 8 to 16 டாட்டர் செல்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 8 to 16 பிளாஸ்டோமியர்ஸ் வந்து மோருலா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அந்த மோருலா திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது திரும்ப என்ன ஆகுது, ஃபர்தராக யூட்ரஸில் மூவ் ஆகுது. ஸோ த பிளாஸ்டோமியர் இன் த பிளாஸ்டோசிஸ்ட் ஆர் அரேஞ்ச்டு. ஸோ அப்போது இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த அவுட்டர் சைடில் இருக்கிறதுக்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட். ஓகேவா? the blastomere in the blastocyst are arranged outer layer called ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் அப்படின்றது நடக்குது. அந்த க்ளீவேஜ் அப்படின்னா என்ன, ஜைகோட் வந்து கண்டினியூவாக டிவிஷன் ஆகுது. 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸை பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 8 to 16 பிளாஸ்டோமியர் வந்து மோருலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மோருலா திரும்ப கண்டினியூவாக டிவைட் ஆகுது, அது பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. இப்போ இந்த பிளாஸ்டோமியர் இந்த பிளாஸ்டோசிஸ்ட், அந்த பிளாஸ்டோமியர் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி மாறுது அப்படின்னா ட்ரோபோபிளாஸ்ட், அவுட்டர் லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட் ஆகும், இன்னர் செல்ல வந்து இன்னர் செல் மாஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த இன்னர் செல் மாஸாக எதுவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இந்த இன்னர் செல் மாஸ், இந்த உள்ளே இருக்கிற அந்த இன்னர் செல் மாஸாக எம்ப்ரியோவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இந்த ட்ரோபோபிளாஸ்ட், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற லேயர். ஓகேவா? இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் போய் எங்கே போய் எம்படட் ஆவாங்கன்னா எண்டோமெட்ரியமில் போய் அட்டாச்ட் ஆகிறாங்க. இன்னர் செல் மாஸ் கெட் டிஃப்ரென்ஷியேட், இதெல்லாமே சேர்ந்ததான் பிளாஸ்டோமியர். ஓகேவா? ஸோ பிளாஸ்டோமியரோட அவுட்டர் லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட், இன்னர் வந்து எது அப்படின்னா இன்னர் செல் மாஸ். இந்த இன்னர் செல் மாஸ் தான் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் போய் என்ன பண்ணுறாங்க, எண்டோமெட்ரியமில் போய் அட்டாச்ட் ஆகிறாங்க. ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் யூட்ரைன் செல்ஸ் டிவைட் ரேபிட்லி அண்ட் கவர்ஸ் த பிளாஸ்டோசிஸ். யூட்ரைன் செல்ஸ் வந்து ரேப்பிடாக டிவைட் ஆகும் அண்ட் பிளாஸ்டோசிஸ்ட்டை கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் போய் என்ன பண்ணுறாங்க, எண்டோமெட்ரியமில் போய் எம்படட் ஆகிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இம்ப்ளான்டேஷன்ஸ் அண்ட் லீட்ஸ் டு ப்ரெக்னன்சி, இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். ஒன்றுமே இல்லை, ஜைகோட் அப்படின்ற சிங்கிள் செல் கண்டினியூவாக டிவைட் ஆகுது, அது க்ளீவேஜ்னு சொல்கிறோம். 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸை பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 8 to 16 செல்ஸ் வந்து மோருலா, அது திரும்ப கண்டினியூவாக டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. ஓகேவா? அந்த பிளாஸ்டோமியர் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அது வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அவுட்டர் செல் மாஸ் ட்ரோபோபிளாஸ்டாகவும் இன்னர் வந்து இன்னர் செல் மாஸுன்றதை இங்கே சொல்கிறாங்க. இந்த இன்னர் செல் மாஸ் தான் எதுவாக மாறுது, எம்ப்ரியோவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அந்த ட்ரோபோபிளாஸ்ட் போய் என்ன பண்ணுறாங்க, எம்படட் ஆகிறாங்க. ஸோ அப்போ எம்படட் ஆகும்போது அந்த பிளாஸ்டோசிஸ் அதுதான்
அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஒரே இதுதான். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் போய் என்ன ஆகுது, எண்டோமெட்ரியம் போய் எம்பெடட் ஆகுது. இதை ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்ப்ளான்டேஷன்ஸ் அண்ட் லீட்ஸ் டு ப்ரெக்னன்சின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. So next pregnancy. So after implantations, finger-like projections appear on the trophoblast. Trophoblastக்கு மேலே இந்த மாதிரி ஒரு finger-like projection மாதிரி இருக்கும். ஓகேவா. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா chronic villi-ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க, chronic villi. ஸோ இது வந்து எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா யூட்ரைன் டிஷ்யூவையும் மேட்டர்னல் பிளட்டையும் சரௌண்ட் பண்ணி இருக்குது. அப்போது இந்த குரோனிக் வில்லை அண்ட் யூட்ரைன் டிஷ்யூ வந்து ரெண்டுமே இன்டர்டிஜிட் ஆகிருக்கும். இன்டர்டிஜிட் அப்படின்னா பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டாக பிட்வீன் எம்ப்ரியோ அண்ட் மேட்டர்னல் பாடி. ஓகேவா. இந்த குரோனிக் வில்லையும் யூட்ரைன் டிஷ்யூ பிகம் இன்டர்டிஜிட்டட் அந்த ஜாயின் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிளாசண்டா. அந்த பிளாசண்டா அப்படின்றது யாருக்கும் பிட்வீனில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபீட்டஸுக்கும் மேட்டர்னல் பாடிக்கும் பிட்வீனில். அப்போ இந்த பிளாசண்டா மூலியமாக தான் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபீட்டஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஃபீட்டஸ்லேருந்து வேஸ்ட் வந்து மதர் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பிளாசண்டா வந்து எம்ப்ரியோவோட கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா எது மூலியமாக கனெக்ட் ஆகிறாங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு. ஓகேவா. அம்பிளிக்கல் கார்டு மூலமாக கனெக்ட் ஆகிறாங்க. இதுதான் வந்து எம்ப்ரியோவுக்கு உள்ளே போகிறதும் எம்ப்ரியோலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிளாசண்டா அந்த டைமில் பிளாசண்டா வந்து எண்டோக்ரைன் டிஷ்யூ மாதிரி ஆக்ட் ஆகுது. எண்டோக்ரைனா என்ன அர்த்தம், டக்லஸ் கிளாண்ட். இப்போ ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க. என்னென்ன ஹார்மோன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், ஹியூமன் பிளாசண்டா லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டியோஜன். ஓகேவா. HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டியோஜன் இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. இன் லேட்டர் ஃபேஸ் ஹார்மோன் கால் ரிலாக்ஸன்ஸ். ஸோ லேட்டராக ஓவரியிலேருந்து ரிலாக்ஸின் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும் அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் அப்போ மட்டும்தான். HCG, HPL, ரிலாக்ஸின், ப்ரொஜெஸ்டியோஜன் இதெல்லாமே வந்து ஒன்லி ப்ரெக்னன்சி டைம் அப்போ மட்டும்தான் இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. இன் அடிஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி, இது ப்ரெக்னன்சி டைம் அப்போது அனதர் ஹார்மோன் கூட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டியோஜன், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். எதுக்காண்டி அப்படின்னா மேட்டர்னல் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால, அந்த ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிறனால ஃபீட்டல் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மதர் பாடியில் ஏற்படுற அந்த மெட்டபாலிக் சேஞ்சஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனதர் ஹார்மோன்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, செக்ரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக பண்ணுறதுனால. ஸோ ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன்ஸ் இன்னர் செல் மாஸ் என்னாகும், இப்போது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகேவா. அப்போ அவுட்டர் செல்ஸ் எக்டோடம், எண்டோடம், மீசோடம்ன்றதை சொல்லுவாங்க. இதுதான் ஜெர்ம் லேயர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. எக்டோடம், எண்டோடம், மீசோடம். எக்டோடம் அப்படின்றது அவுட்டர் லேயர், எண்டோடம்ன்றது இன்னர் லேயர், மீசோடம்ன்றது மிடில் லேயர். ஓகேவா. இந்த 3 லேயர்ல தான் நம்மளுக்கு டிஷ்யூ எல்லாமே ஃபார்ம் ஆகும், டிஷ்யூ ஆர்கன் இதெல்லாமே. ஸோ இங்கே வந்து இன்னர் செல் மாஸில் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், ஒரு சர்டைன் செல்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்டெம் செல்ஸாக. அந்த ஸ்டெம் செல்ஸோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற தேவையான செல்லாக கன்வெர்ட் ஆகுறதுக்குரிய கெப்பாசிட்டியாக இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் செல்ஸை தான் ஸ்டெம் செல்ஸ், கண்டினியூ டிவைடிங் செல்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் செல்ஸை தான் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம இப்போ பாடியில் நர்வ் செல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும், பிளட் செல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இன்னர் செல் மாஸில் வந்து இருக்கும். இப்படி இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறது மூலிமா தான் நம்மளுக்கு வேரியஸ் டிஷ்யூ ஆர்கன் எல்லாமே டெவலப் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹியூமன் ப்ரெக்னன்சி லாஸ்ட் 9 months வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 month ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஸோ எம்ப்ரியோட ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஃபீட்டஸோட ஹார்ட் சவுண்ட் வந்து நம்ம கேட்கலாம் த்ரூ ஸ்கோப் மூலயமா. ஸோ எண்ட் ஆஃப் 2nd month ஸோ ஃபீட்டஸ் வந்து லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் விரல்கள் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஸோ by the end of 2nd month of pregnancy. அது by the end of 12 weeks ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ஆர்கன் சிஸ்டம். சரிங்களா. by the end of 12 weeks ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர். 12 weeks அப்படின்றது இங்கே வந்து 3 months வந்து சொல்கிறேன், அதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர். ஸோ இது வந்து மேஜர் ஆர்கன் சிஸ்டம் டெவலப் ஆகுது, லிம்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இதெல்லாமே. ஸோ ஃபீட்டஸோட மூமெண்ட் அண்ட் ஹேர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து 5th month நம்ம அப்சர்வ் பண்ணலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் 24 weeks. ஸோ 6 month பாடியை கவர் பண்ணியிருக்க ஹேரு, ஐலிட்ஸ், ஐ லேஷஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. பை த எண்ட் ஆஃப் 9th month ஃபீட்டஸ் வந்து ஃபுல்லி டெவலப்டாக இருக்கும், ரெடி ஃபார் டெலிவரின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா.
ஸோ இதான் வந்து அந்த சேஞ்சஸ் என்ன அந்த 9 monthஸில் என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பார்ச்சுரேஷன்ஸ் அண்ட் லாக்டேஷன்ஸ். பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்றது டெலிவரி, ஃபுல் பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டெலிவரிக்கு ரெடியாக இருப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ இஸ் அபவுட் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது அந்த 9 monthஸில் அந்த ஹியூமன் ப்ரெக்னன்சியோட அந்த டியூரேஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ அப்போது பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்றது நடக்குது அப்படின்னா அங்கே யூட்ரஸில் சம் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்னால பேபி வந்து டெலிவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃபீட்டஸ் அந்த டெலிவரி டைமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பார்ச்சுரேஷன்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம், ஒரு ஹார்மோன்ஸ் நர்வஸ் சிக்னல்ஸ் கொடுக்கறது மூலியமாக இந்த பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்றது நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. இந்த சிக்னல்ஸ் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் அண்டு பிளாசண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூட்ரைனை கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? யூட்ரைன் அந்த பிளாசண்டா வந்து விச் இன்டியூஸ் மைல்டு யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் கால் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலி வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப பெயின் வரும். ஓகேவா? அப்பப்போ வலி வருது அப்படின்னா மேட்டர்னல் பாடியிலேருந்து பிட்யூட்டரியிலேருந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. மேட்டர்னல் பிட்யூட்டரியிலேருந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் போய் என்ன பண்ணும், யூட்ரைன் மசிலில் போய் ஆக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கராக யூட்ரைனை கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடோசின் லெவல் ஜாஸ்தியாக அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So, stimulatory reflex between uterine contractions and oxytocin secretions continue, result in the stronger and stronger contractions. This leads to expulsion of baby out of the uterus. Through birth canal valiya baby வந்து deliver ஆகுது. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பார்ச்சுரேஷன். இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். அந்த நர்வஸ் சிக்னல்ஸ் அந்த நியூரல் சிக்னல் யார் கொடுக்குறா அப்படின்னா ஃபுல்லி ஃபார்ம்டு டெவலப்டு ஃபீட்டஸ். இந்த எண்டோக்ரைன் அப்படின்றது மதர் பாடியிலேருந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகி யூட்ரஸை ஆக்ட் பண்ணி யூட்ரஸில் வந்து கான்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பார்ச்சுரேஷன்ஸ் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து லாக்டேஷன்ஸ். ஸோ லாக்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மெமரி கிளான்ஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன்ஸ் ஆகும் டியூரிங் ப்ரெக்னன்சி. அப்போது மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாக்டேஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராசஸ் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் லாக்டேஷன்ஸ் அப்போது அந்த மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற அந்த மில்க் வந்து கொலஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு ரெசிஸ்டன்ட் பவர் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால் டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுவாங்க ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஏன்னா வந்து பேபிக்கு வந்து டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா? ரெசிஸ்டன்ட் பவர் இல்லைன்னா. ஸோ அப்போது இந்த மாதிரி கொலஸ்ட்ரம் இந்த லாக்டேஷன்ஸ் பீரியட் அப்போது அந்த மில்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடி ஜாஸ்தியாக இருக்குன்னா டேரெக்டாக அந்த ஆன்டிபாடி வந்து பேபி பாடியில் வந்து டெவலப் ஆகுறதுனால இன்னும் ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கில் எதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராசஸ் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்ச்சுரேஷன்ஸ் லாக்டேஷன்ஸ் பீரியட் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.